ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. அத்தம் பீர் அடிப்பீங்களா? இல்லை இப்போ வேணாம். அப்போ அடிப்பீங்க. எனக்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும். பட்டாசு பசங்க கூட விளையாடி இருந்ததுல பட்டாசு ஃப்ளாஷ் ஆகி அந்த ஆர்டிஎம் பாம் ஃப்ளாஷ் ஆனவொடனே கண்ணில் பட்டுச்சு. வந்து உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சு. நரம்பு தான் பாதிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கண்டினியூவாக ஒரு 20 நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. 20% பார்வை கம்மியாக தெரிஞ்சது எனக்கு. அப்போயே எனக்கு டவுட் வந்து திருப்பி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த 4 அடிவில் என்ன போச்சு, 80 85 வரும்போது கிட்டத்தட்ட 30-40% பார்வை போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2010 மேலெலாம் வரும்போது கண்டினியூவாக கிட்டத்தட்ட ஒரு 90% பார்வை போயிடுச்சு. இப்போ 2024 வரும்போது 5% தான் எனக்கு பார்வை தெரியுது. 87 திருமணமாச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40% பார்வை போயிருந்தது. ஓரளவுக்கு தன்னந்தனியாக போவேன் வருவேன். இப்போ வந்து போக முடியல. எல்லாத்துக்குமே இப்போ அவங்க தான் என் கூட வராங்க. எனக்கு இந்த குறைபாடு இருக்குது, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா நீங்கள் உங்களோட விருப்பம், நான் உங்களை வற்புறுத்தலை. அது வந்து அவங்க குறையாவே எடுத்துக்கலை. எவ்வளோ பேர் சொன்னது கூட அவங்க பரவாயில்ல, எனக்கு நான் விருப்பப்பட்டு தான் பண்ணிக்கினேன், எனக்கு யாரோட தெய்வம் தேவையில்லை. அது பெரிய இழப்பு தாங்க எனக்கு. அது சாதாரண இழப்பு இல்லை. இன்னைக்கு ஓரளவு நான் நல்லா இருக்கணும்னா இந்த நேரத்தில் எங்கள் அப்பா இல்லை. அவர் இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நான் நல்லா சந்தோஷப்பட்டிருக்கேன். ஒரு டைமில் எங்ககிட்ட காசு இல்லைனா கூட ஒரு அஜிந்தா ஹோட்டலில் ஒரு சாம்பார் சாதத்தோட விலை அன்றைக்கி 60 காசு. அந்த 60 காசு சம்பாதிக்கிறதுக்கு அன்றைக்கி கஷ்டம். மத்தியானம் 12 ஆகும். அந்த 12 மணிக்குள்ளே அந்த 60 காசை சம்பாதிச்சு எடுத்துன்னு போய் அதை போய் வாங்கின்னு வருவார். வாங்கின்னு வந்து அதை வச்சு நாங்கள் 2 பேரும் அதை பகிர்ந்து சாப்பிடுவோம். பார்வை தெரியாத ஆளாச்சு இவர்கிட்ட நம்ம சைக்கிளை கொடுத்தோம்னா இவர் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு நினைக்கிறவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு சில பேர் விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் ஐயோ இவர் சரியாக செய்ய மாட்டார்னு சொல்லி என்னை விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இங்கேருந்து போனேன், 29C பஸ் ஏறி போய் இறங்கினேன் சத்யா ஸ்டுடியோ வந்து. அப்போ 2-3 பேர் செக்இன் இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தாங்க. 2 பேருக்கு என்னை பார்த்தாங்க, ஸ்டிக்கை பார்த்தாங்க. சார் இப்படி வாங்க சார் சொன்னாங்க. இன்னொருத்தர் அங்கேருந்து ஓ இவர் குரடரா, சரி நீங்கள் வாரம் போங்க. அதாவது அந்த வார்த்தை தான் என்னை பாதிக்குது. ஊனன்னு என்னை யாரும் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வேளை அந்த விபத்து நடக்காமல் இருந்திருந்ததுன்னா நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருப்பேன்னு எனக்கு தெரியாதுங்க. நானும் சராசரி மனுஷன் மாதிரி தான் வாழ்ந்துருப்பேன். ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ பிறந்தோம், ஏதோ போனோன்னு இருந்துட்டு இருப்பேன். எனக்கு இந்த ஊனம் தான் என்னைக்கு இந்த அளவுக்கு கூட்டின்னு வந்து இங்கே நிற்க வச்சிருக்கு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட தன்னம்பிக்கை மனிதர் குலசேகரன் அண்ணா தான் இருக்காரு. வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெரிய பிரச்சனையாக நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் 90% பார்வையே இல்லாத சமயத்திலும் கூட சைக்கிள்களை சரி செய்யக்கூடிய அந்த வேலையை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்கோம். அவர் கடந்து வந்த சவால்கள் என்ன, அதில் இருந்த சோதனைகள் என்ன, அவர் இப்போ எப்படி மீண்டு நிற்கிறார் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்கோம். பேசலாம். நான் வந்து 1976 இந்த வேலைக்கு வந்தேங்க. அதான் வந்து முதல்ல வேலைக்கு வந்தது வந்து ராயப்பட்டாய் ரோட்டில் அஜிந்தா ஹோட்டல் ஆப்போசிட்டில் கங்கைமன் கோயில் தெருன்னு ஒரு தெரு இருக்குங்க. அந்த தெருவோட முனையில் தான் எங்கள் சைக்கிள் கடை. அது எங்கள் அப்பா வச்சுருந்தார். ஒரு 50 வருஷமாக எங்கள் அப்பா வச்சுருந்தார். 1955 அவர் அந்த இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கடைக்கு 1976 அந்த கடைக்கு நான் வேலைக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த பார்வை போனதுக்கு காரணம் வந்து எனக்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும். அப்போ 73-74 இருக்கும். அந்த 74 வந்து ஒரு பட்டாசு பசங்க கூட விளையாடி இருந்ததுல பட்டாசு ஃப்ளாஷ் ஆகி அந்த ஆர்டிஎம் பாம் வந்து ஃப்ளாஷ் ஆகி போச்சுங்க. அந்த ஆர்டிஎம் பாம் ஃப்ளாஷ் ஆனவொடனே கண்ணில் பட்டுச்சு. வந்து உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சு. முகத்துக்கு கீழே இருக்கும்போதே வெட்டிச்சு. அது பக்கத்தில் காலாண்டியே வெட்டிச்சிச்சு. அதோடய ஃப்ளாஷ் மாத்திரம் முகத்தில் அடிச்சிச்சு அப்படியே. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க எங்கள் அம்மா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம எக்மோர் கண் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க. கண் ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போனதுக்கு நரம்பு தான் பாதிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கண்டினியூவாக ஒரு 20 நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு 20% பார்வை கம்மியாக தெரிஞ்சது எனக்கு. அப்போ ஸ்கூல் படிக்க போக சொல்லலாம் கிட்ட உட்காந்து போர்டு கிட்ட உட்காந்து தான் எழுதுவேன். அப்போயே எனக்கு டவுட் வந்து திருப்பி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணோம். இது ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம், அது ஒன்றும் ஆப்ரேஷன்லாம் இவருக்கு தேவையில்லை, விட்டமின் ஏ தான் கம்மியாக இருக்குது, இவர் அடிப்படையில் வரும் பார்வை இவருக்கு வயசாகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த 4 அடிவில் என்ன போச்சு, 80-85 வரும்போது கிட்டத்தட்ட 30-40% பார்வை போயிடுச்சு. அதுக்கப்புறம் 90-95 வரும்போது 50-55% போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2010 மேலெலாம் வரும்போது கண்டினியூவாக கிட்டத்தட்ட ஒரு 90% பார்வை போயிடுச்சு. இப்போ 2024 வரும்போது 5% தான் எனக்கு பார்வை தெரியுது.
இந்த 5% வச்சு தான் என்னோடய கைத்தொழில், நான் செய்கிற தொழில் தான் என்னை இது வரைக்கும் என்னை வாழ வச்சுன்னு இருக்குது. இது எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்துட்டு போன தொழில் இது. எங்கள் அப்பா சொல்லுவார், யாரை நம்பி நீ வாழாதடா, தன்னிச்சையாக உன்னோட வாழ்க்கையில் நீ வேலையை மாத்திரம் கற்றுக்கோ, அந்த வேலை இன்றைக்கி என்னைக்காக ஒரு நாளைக்கு உன்னை காப்பாற்றும், நீ தன்னிச்சையாக நீ வாழ்வ அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அந்த வேலையை கற்றுக் கொடுத்துட்டு போனார். அந்த வேலையை வச்சு தான் எனக்கு வந்து பார்வத்திலாம் கூட இந்த 10 விரல் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு இந்த 10 விரலை வச்சு எல்லாமே நான் மைனூட்டாக என்ன வேலையாக இருந்தாலும் சரி தான், நான் கொஞ்சம் இந்த சைக்கிள் வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் கண்டினியூவாக நான் பண்ணி கொடுத்துருவேன். யார் எட்டுன்னு வந்து கொடுத்தாலும் நான் கரெக்டாக பண்ணி கொடுத்துடுவேன். அதே மாதிரி என்னை நம்பி ராயப்பேட்டாவில் அஜிந்தா ஹோட்டலாண்ட அந்த கங்கைமன் கோயில் தெருவில் ரொம்ப பேர் இவர் பார்வை தெரியாது, இவர் எப்படி இந்த வேலையை செய்வாருன்னு சொல்லி பார்ப்பாங்க, கேட்பாங்க. ஆனால் என் கூட பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸுங்க, என் கூட சேர்ந்தவங்க, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து என்னை உற்சாகப்படுத்தி நீ வாழ்க்கையில் தோற்று போக மாட்டேன், நீ ஜெயிப்படான்னு சொன்னதுனால எனக்கு கஸ்டமர் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து சைக்கிளை விட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. இவன் சாயந்தரம்லாம் எப்படியா முடிச்சு வைப்பான் அந்த வேலையை. அதே மாதிரி அவங்களுக்கு சந்தோஷமாக அந்த வேலையை முடிச்சு கொடுப்பேன், எந்த குறையுமே இருக்காது. அவங்க வேலையை பார்த்துன்னா அவங்களும் எனக்கு பைசா கொடுப்பாங்க. அது நாள் பட அப்படியே இந்த 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 வாழ்க்கை கிட்டத்தட்ட அங்கே வந்து 48 வருஷம் அந்த இடத்துல நான் வேலை செஞ்சுருந்தேன். 76லேருந்து 2024 3வது மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்துல தான் நான் இருந்தேன். ஆனால் இந்த மெட்ரோ ட்ரெயின் வர்றதுனால அந்த கடையை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கினாங்க, வேணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கினாங்க. இது பப்ளிக் கேரியர், நம்ம எதுவும் நான் தடுக்கலை, கடையை காலி பண்ணி கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். என்னோடய வாழ்வாதாரம் இன்றைக்கி பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது. நானும் எங்கள் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்கோம். அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்க, அவங்களால முடிஞ்சது ஏதோ எட்டுன்னு வராங்க, நாங்கள் வச்சு சாப்பிட்டுன்னு இருக்கோம். ஆனால் இந்த வீடியோவை பார்த்து யாருன்னா எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சிட்டு தான் கண்டிப்பாக எனக்கு செய்யட்டும். இதே டைமு எங்கன்னா எனக்கு இந்த கவர்மெண்ட்டு ஒரு பங்கு மாதிரி ஒன்று போட்டு கொடுத்தாங்கன்னா கூட, எங்கன்னா ஒரு இடத்துல நான் அந்த பங்கை வச்சுன்னு கூட எதனா ஒரு 4 வேலையை செஞ்சு என் வயிற்ற கவி நான் என் பழப்பை நான் பார்த்துன்னு போயிடுவேன். அது கவர்மெண்ட்டு ஆவணம் செய்யணும். எனக்கு பார்வை இருக்கிற நிறைய பேருமே வந்து இப்போ ரோடு கிராஸ் பண்ணும்போதும் சரி, நடக்கும்போதும் சரி, நிறைய விபத்து அப்படின்றதெல்லாம் ஏற்படுறது உண்டு கவனக்குறைவால். ஆமாங்க. இப்போ உங்களுக்கு பார்வை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால அந்த மாதிரி விபத்தோ இல்லை அடிப்படுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி நான் எப்பயுமே கரெக்டாக ஒரு கெஸ் பண்ணிக்குவேங்க. நான் கையில் ஸ்டிக் இருக்கும், கரெக்டாக அந்த கெஸ் பண்ணிக்குவேன். அந்த கெஸ் பிரகாரம் கரெக்டாக போவேன். அதே டைமில் நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி யாரும் இறக்கம் இல்லாதவங்களாம் யாருமே கிடையாது. நிலைமையை பார்த்தாங்கன்னா உடனே நம்ம ரோடு கிராஸ் பண்ணணும் கூட நம்மளை கிட்டேருந்து கூட்டின்னு போய் ரோடு கிராஸ் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே நல்லவங்க தான். எனக்கு ஒரு உதவினா கப்பன்னு வந்து நிற்பாங்க. இதோ நான் இந்த இடத்துல என் கடை போன பிற்பாடு கூட நான் இந்த இடத்துல வந்து உட்காந்து வேலை செய்கிறேன்னா அவர் என்னோடய நண்பர். அவர் நீ வாண்ணா, நீ வருத்தப்படாத, கடை போயிடுச்சின்னு சொல்லி நீ என் கடையில் வந்து உட்காரு, என்னால் முடிஞ்சது ஏதோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு இதோ அவரோட கடையில் உட்காந்து தான் இந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கேன். அவர் தான் எனக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம் எனக்கு. அதையும் நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் சொல்லணும். அவர் இந்த நேரத்துக்கு ஒரு பொருளாதாரத்துக்கு அட்லீஸ்ட்டு அவரால் முடிஞ்சது எனக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவர் மற்றபடி அவர் ஓனர் கிடையாது, நான் தொழிலாளி கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற முறையில் தான் இப்போ வேலை நடந்துன்னு இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய மற்ற நண்பர்களும் இங்கே வருவாங்க பேச? வருவாங்க கண்டிப்பாக, என்னை தேடி எல்லாருமே வராது. இப்போ கூட ஒரு நண்பர் வந்தார், சதீஷ்ன்றவர், இதை உட்காந்துருந்தார், இந்த டீ வாங்கின்னு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு பைக் எடுத்துக்கின்னு. நான் இங்கே வந்துட்டேன்னா எப்படியும் என்னை தேடின்னு 2-3 பேர் கண்டிப்பாக வருவாங்க. அதே டைமில் நான் வீட்டில் இருந்தனாலும் கிட்டத்தட்ட ஒரு டெய்லி ஒரு 10 காலாவது வரும். என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், என்ன செய்கிறேன்னு என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நான் செய்வேன். அதே டைமில் அவங்களால முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக எனக்கு செய்வாங்க. அதே டைமில் என் கூட பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே இன்றைக்கி வந்து 55 வயசு, 58 வயசு, 60 வயசு ஆகிப்போச்சு. அவங்க பொத்த பிள்ளைங்க எல்லாருமே 25 வயசு 30 வயசுக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான். எங்கள் மாமா அவரை விடமாட்டேன், அவரை விடமாட்டேன், நான் பார்த்துப்பேன். அப்படி நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா பக்கத்தில் வந்து நிற்பாங்க. நம்மளுக்கு ஒரு வேலைன்னா இதை போய் முடிச்சுட்டு வாங்கடான்னா கரெக்டாக போய் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. நம்ம பசங்க ஒரு 5 பசங்க இருக்காங்க நம்ம கூட. அவங்க அப்பாலாம் என் கூட ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க அப்பாலாம் டேய் மாமா தாண்டா பார்த்துக்கடா அப்படின்ட்டு அவங்க பாட்டு அவங்க போயிடுவாங்க. இப்போ இந்த சைக்கிள் சரி செய்கிற வேலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நவீன சைக்கிள் அப்படின்னு நிறைய விதங்கள்லாம் மாறி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அது உங்களுக்கு சவாலாக இருக்கா? இல்லை, அது வந்து எல்லா மெத்தடுமே ஒன்று தான், பேட்டர்ன் தான் மாறுதே கண்டி. மேட்டர்ன்னு பார்த்தோம்னா எல்லாமே ஒன்று தான். இது வந்து அந்த காலத்தில் வந்தது வந்து செயினில் வந்து இருந்தது, கீர் ஷிஃப்டர் கிடையாது. இப்போ எல்லாமே கீர் ஷிஃப்டர் ஆகி போச்சு சைக்கிளுங்களுக்கு. கீர் ஷிஃப்டருக்கு தள்ளி விடுறது ஒயருக்கு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டு கரெக்டாக ஸ்போக்ஸ் கம்பி வச்சு கரெக்டாக அந்த ஹோல்ஸ் பிரகாரம் வச்சு நம்ம கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா அதில் எந்த மாற்றமே வராது. கரெக்டாக அந்த வேலை கரெக்டாக நடக்கும், அந்த வேலை பார்த்துட்டு போயினே இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது உங்களுக்கு ஒரு சிரமமாகவும்? அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் என் கை தான் எனக்கு பாதுகாவலர். கையை வச்சு கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்துருவேன், அதில் எந்த மாற்றமும் வராது, கரெக்டாக செஞ்சிடுவேன் நான். இப்போ
முதல் முறை உங்களை பார்க்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன, அது எப்படி நீங்க அதை போக்குறீங்க? முதல் முறையாக என்னை பார்க்குறவங்க இவர் பார்வை தெரியாத ஆளாச்சு, இவர்கிட்ட நம்ம சைக்கிளை கொடுத்தோம்னா இவர் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு நினைக்கிறவங்க, என்னை பார்க்காதவங்க, முதல் முறையாக பார்க்குறவங்க, அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, என்னை நம்பி கொடுங்க, நான் பண்ணித்தரேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை வச்சு என்கிட்ட கொடுங்க. இல்லைன்னா உங்கள் விருப்பம், நான் அதை பற்றி எதுவும் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன், வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, என் மேலே நம்பிக்கை வச்சு சில பேர் விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் ஐயோ இவர் சரியாக செய்ய மாட்டேன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நான் அதை பற்றி வருத்தமும் பட்டதில்லை, கவலையும் பட்டதில்லை. ஆனால் அதை வந்து நான் பெருசாகவும் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சைக்கிள் வேலை செய்யும்போது அன்னைக்கு அதிகமாக சைக்கிளில் தான் எல்லாருமே போகிறாங்க வர்றாங்கன்னு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு இல்லைங்க ஐயா? எல்லாருமே டூ வீலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ வருமானன்றது குறைஞ்சிருக்கா, வேலைன்றது கம்மியாயிருக்கு? கண்டிப்பாக இந்த சைக்கிளோட வேலை வந்து ஒரு சில மெக்கானிக்கு தான் இன்னும் இருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% கம்மியாகி போச்சு இப்போது கம்ப்ளீட்டாக. அது யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல சைக்கிளை. சில பேர் எக்ஸசைஸுக்கோசரம் சைக்கிள் வச்சுருக்காங்க. அந்த எக்ஸசைஸ் சைக்கிள்லாம் வரும், ரெடி பண்ணி கொடுப்போம். சில குழந்தைங்க ஓட்டுற சைக்கிளுங்க தான் நிறைய இருக்குது. இப்போது ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க, சைக்கிள் வாங்கி குழந்தைங்க அந்த குழந்தைங்க சைக்கிள் இருக்குது. ரெண்டாவது இப்போ பெரும்பாலும் அடித்தட்டு மக்கள்னு பார்த்தோம்னா அந்த லேடிஸ் எல்லாம் இருக்காங்க பாவம், அவங்க வீட்டு வேலைக்கெல்லாம் போகிறவங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சைக்கிளை தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க பைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. முக்கியமாக அவங்கெல்லாம் கூட நம்மக்கிட்ட வராங்க, நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறோம், எடுத்துன்னு போகிறாங்க. அவங்களுக்கு அது பொருளாதாரத்தில் அது ஒரு பெரிய உதவியாக இருக்குது. ஐயா, இப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. ஏன்னா பார்வை குறைபாடு அப்படின்றது ஒரு திருமணத்துக்கு தடையாவோ சவாலாவோ இருந்ததா, இல்லை அது ஒரு பெரிய அளவில் பெரிய பிரச்சனை இல்லை? அது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் மனைவி வந்து அதை ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கலைங்க. அவங்க ஒரு சாதனையாக தான் என்னை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க. எந்த வயசுல திருமணம் ஆச்சு? அப்போ எந்த அளவுக்கு சதவிகித பார்வை அப்படின்றது இருந்தது? எனக்கு வந்து 87 திருமணம் ஆச்சுங்க. எனக்கு 87 திருமணம் ஆச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40% பார்வை போயிருந்தது. ஓரளவுக்கு தன்னந்தனியாக போவேன் வருவேன். இப்போ வந்து போக முடியல. எல்லாத்துக்குமே இப்போ அவங்க தான் என் கூட வராங்க. இப்போ பெரியவங்க பார்த்து வச்சு திருமணமா இல்லை? இல்லை பெரியவங்க பார்த்து வச்சு எங்கள் அம்மா தான் பண்ணி வச்சாங்க கிட்ட. என்ன பேசுனாங்க உங்ககிட்ட ஆரம்பத்தில்? வந்து இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? எனக்கு ஆமாம், நான் உண்மையை ஓப்பனாகவே சொல்லிட்டேன். எனக்கு இந்த குறைபாடு இருக்குது, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் நீங்கள் உங்களோட விருப்பம், நான் உங்களை வற்புறுத்தலை. பண்ணிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம பண்ணி நம்ம 2 பேரும் நிம்மதியாக வாழ்வோம்னு சொல்லி தான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துன்னு இருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்க அந்த சமயத்தில்? அவங்க ஒன்றுமே சொல்ல, பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன். அவங்க மிடில் ரொம்ப ஏழைப்பட்டவங்க தான், பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ணிக்கிறாங்க. உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, எவ்வளோ உற்ற துணையாக இருக்காங்க உங்கள் மனைவி அப்படின்றது? என்னை பொறுத்தவரைக்கும் இன்ன வரைக்கும் அவங்க எனக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்லை. எனக்கு அவங்க இந்த குறையை வந்து ஒரு குறையாகவே நினைக்க மாட்டாங்க. அவங்க சாதாரணமாக தான் நான் எல்லாமே சராசரி மனுஷன் எந்த வாழ்க்கை வாழ்கிறானோ அந்த வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்துருந்தோம். எனக்கு குறை அவங்களுக்கு குறைன்றதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த தன்னிச்சையாக தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு 40% பார்வை படிப்படியாக குறையுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 90-95% பார்வை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது மனைவி அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, இல்லை அவங்க கூட இருந்து எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணாங்க? அவங்க வந்து உண்மையிலேயே அவங்க இதை வந்து ஒரு பெரிய குறையாகவே எடுத்துக்கல. அவங்க பரவாயில்லை நீங்கள் இருங்க, நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஒன்றா வேலைக்கு போய் காசு கொண்டு வரேன், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஃபேமிலி, நீங்கள் வேலைக்கே போவானா, நீங்கள் வீட்டிலே இருங்கன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் நான் என் கை சும்மா இருக்காது, வேலை செஞ்ச கை, நான் கண்டினியூவாக நான் வேலை செஞ்சு தான் ஆகணும், நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேன், நீங்களும் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்க்குறோம், அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குறோம். அது வந்து அவங்க குறையாகவே எடுத்துக்கலை. எவ்வளோ பேர் சொன்னது கூட அவங்க பரவாயில்ல, எனக்கு நான் விருப்பப்பட்டு தான் பண்ணிக்கினேன், எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் அவங்க நல்லா தான் வாழ்ந்துன்னு இருக்காங்க. அதனாலேயே நிறைய பேர் இழந்திருக்காங்க அவங்க. யாரையும் அவங்க ஏற்கலை. யாரையும் அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, இது சரி வருமானு கேட்டாங்க அவங்க அம்மா, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக அவங்க வாழ்க்கை அமைச்சிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ ஏதாவது ஒரு குறைபாடு ஒன்று, இப்போ பார்வையாக இருக்கலாம், இல்லை கை காலாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலையோ இல்லை ஒரு பிறவிலையோ இந்த மாதிரி ஏற்படும் போது அதை புரிஞ்சிக்காம சில பேர் ஏளனமாக பேசுறது உண்டு இல்லையா? கண்டிப்பாக பேசுகிறாங்க. மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அப்படி என்னெல்லாம் பேசியிருக்காங்க? ஒரே ஒரு அனுபவம் சொல்கிறேங்க. ஒரு பஸ்ஸில் வந்து இங்கேருந்து போனேன், 29C பஸ் ஏறி போய் இறங்கினேன் சத்யா ஸ்டுடியோ வண்ட. அப்போ 2-3 பேர் செக்இன் இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தாங்க. அதில் ஒரு 2 பேருக்கு என்னை பார்த்தாங்க, ஸ்டிக்கை பார்த்தாங்க, சார் இப்படி வாங்க சார் சொன்னாங்க. இன்னொருத்தர் அங்கேருந்து ஓஹோ இவர் குரடரா
சரி சரி நீங்கள் வாரம் போங்க. அதாவது அந்த வார்த்தை தான் என்னை பாதிக்குது. ஊனன்னு என்னை யாரும் சொல்லக்கூடாது. அந்த ஊனம் எனக்கு ஊனம் கிடையாது, ஊனன்னு சொல்லக்கூடாது யாருமே. அந்த வார்த்தையை சொன்னதுனால தான், ஏன் சார் என் நிலமை உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சார் கேட்டேன். 58 வயசு வரையும் கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போன பிற்பாடு என் நிலமை வந்துச்சுன்னா உங்களை யாரும் இது மாதிரி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் பதிலே பேசலை, அமைதியாக இருந்துட்டார். நான் ஓரம் வந்து நின்றுட்டேன். அந்த சம்பவம் உங்க மனசுல இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, ஒரு வடுவாகவே இருக்குது. நான் யாருக்குமே என்னை மாதிரி இருக்கிற ஊனம் உள்ளவங்க யாரையுமே குறையா பேசுனாங்கன்னா நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன். அது கடைசி வரைக்கும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். தினசரி செய்திகளை கவனிக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக. சமீபத்தில் ஒருத்தர் வந்து பள்ளியில் பேசும்போது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தின் விளைவா வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு அங்கிருந்த ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இருக்கும்போதே பேசியிருந்தது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. சரிங்க. நிறைய குழப்பங்கள்லாம் இருந்தது. அது தவறு அப்படின்றது அரசு உறுதியா இருந்தாங்க. அவர் மேல் நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்கன்னு பாக்குறோம். இந்த மாதிரியான பேச்சுக்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுதுன்னு பாக்குறீங்க? கண்டிப்பாக வருத்தத்தை தாங்க உண்டு பண்ணுது. இவங்கெல்லாம் வந்து ஒரு தாய் தகப்பனாக இருந்து ஒரு மாற்றுத்திறனாளி வழிகாட்டியாக தான் இருக்கணும். அந்த வழிகாட்டியாக இருக்கிறவங்களே இந்த மாதிரி ஒரு மேலே தவறான வார்த்தைகளை பேசினா அது வந்து ரொம்ப வந்து கண்டிக்கத்தகுந்த விஷயந்தான் நான் சொல்லுவேன். சமீபத்தில் இப்போ பார்த்தோம்னா பெங்களூர் பக்கத்தில் நிறைய முஸ்லீம்ஸ் இருக்கிற ஏரியா வந்து இதுதான் பாகிஸ்தான் சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை வந்து உச்சநீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்திய நாட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம பேசுகிறது தவறு, இது தப்புன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அந்த மாதிரி பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்கலாம் தவறான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. அதை எல்லாருமே தவிர்க்கணும் தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்லலை. இப்போ உங்களை பற்றி பேசும்போது உங்களுடைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் நிறைய பேர் டூருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு. அந்த சம்பவம் எப்படி நடந்தது? நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து டூர் போடுறது வந்து எனக்கு டூருன்னா நான் வந்து ஆன்மீக பயணம் தான் நாங்கள் போவோம். எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம். நான் இன்றைக்கி வாழறேன்னா அதுக்கெல்லாம் காரணம் முழுக்க கடவுள் தான். என்னோடய பொழுது வெடிஞ்சிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு கடவுள் தான். ஆகையினால் அதன் அடிப்படையில் இங்கே இருந்து ராமர் கோயிலுக்கு போயிருக்கோம், இங்கேருந்து அயோத்திக்கு போகணும், அயோத்தியிலேருந்து வாரணாசிலேருந்து கயாலேருந்து ராமேஸ்வரம். என்னை நம்பி கிட்டத்தட்ட வந்து 20 பேர் வந்தாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. அதில் எங்கள் ஒய்ஃபு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வேணுகோபால்னு இருக்கார், அவர் தான் எனக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு எல்லாமே. என் கூட கரெக்டாக அவர் தான் வருவார். இந்த இடத்துக்கு நம்ம போனோன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா கரெக்டாக என்ன எடுத்துமே அந்த இடத்துல நிறுத்துவார். ஆனால் என்கொயரி ஆஃபீஸுக்கு போனோன்னு சொன்னால் கரெக்டாக எடுத்துமே என்னை என்கொயரி ஆஃபீஸில் நிறுத்துவார். ட்ரெயின் என்கொயரி ஆஃபீஸில் கரெக்டாக நான் தான் கேட்பேன், அவர் கேட்க மாட்டார். சார் இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருது, இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு போகுது, எந்த பிளாட்ஃபார்முக்கு வருது, எப்போ ரீச் ஆகுது, எல்லா டீட்டெயிலும் நான் கம்பல்சரியாக கேட்டுக்குவேன். கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாருக்கும் சொல்லிவிடுவேன். இந்த டைமுக்கு வருது, தண்ணி கிண்ணி பிடிக்கிறதா இருந்தால் பிடிச்சிட்டு சாப்பிட்றதா சாப்பிட்டுடுங்க, கரெக்டாக நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் போய் நிற்கணும் கரெக்டாக இந்த இடத்துல. அவங்கள கேட்பேன், கரெக்டாக நம்ம கம்பார்ட்மெண்ட்டு S1 எங்கே வருது பாருங்கள், லைட்டில் மாட்டியிருக்கா பாருங்கள். கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல வருதுன்னு, வாங்க எல்லோரும் அங்கே போய் நிற்கலாங்க. கரெக்டாக கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏறுவோம், எங்கள் சீட் நம்பரை கரெக்டாக சொல்லுவாங்க, அவங்கவுங்க சீட்டில் அவங்கவுங்க கரெக்டாக உட்காந்துருவோம். எத்தனை நாள் பயண திட்டமா இருக்கும்? அதுக்கு எனக்கு 12 நாள் இல்லை 13 நாள் கரெக்டாக. அவ்வளவு நாள்? அவ்வளோ நாள். அத்தனை பேரையும் வழிகாட்டி நீங்கள் தான் நான் தான் கூட்டின்னு போயிட்டு. அது ஒரு சந்தோஷமான அனுபவம் இல்லையா? உண்மையிலே எனக்கு வந்து அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வர முடியாது, உன்னால தான் நான் இங்கே வரேன் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் நான் யாருக்கிட்டையும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டேன். டீ வாங்கி கொடுத்தாங்கன்னா டீ வாங்கி சாப்பிடுவாங்க அவங்க கையால். ஏதாவது ஒரு இடத்துல அதிகபட்ச நண்பர்களோட உதவி இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களோட உதவின்றது எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அதிகமாக போனது எல்லாரும் கூட போகும்போது தான் கண்டிப்பாக எல்லாரும் கூட அந்த உதவி தேவைப்படுது. ஒரு கூட்டமான நெரிசலான இடத்துல, நெரிசல் உள்ள இடத்த, அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஐயா, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்படியான ஒரு சூழ்நிலையிலிருந்து கடந்து இன்னைக்கு இவ்வளவு சதவிகித பார்வை இல்லை, கிட்டத்தட்ட முழுமையாக பார்வை இல்லைன்ற ஒரு நிலைமையில் இருந்தால் கூட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை மனிதராக போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு சுண்டு விரலில் அடிபட்டால் கூட ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, என் வாழ்க்கையிலேயே மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்குற மனிதர்கள் ஏராளமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது வந்துங்க எதுவுமே வந்து நம்ம தலையெழுத்து பிரகாரம் நடக்கிறது இல்லை. ஒரு விரலில் அடிபடுதுன்னா கூட அது வந்து அஜாகத்தினால தான் நடக்குது. அது நம்ம கரெக்டாக ஒரு எதையோ யோசனை பண்ணி அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. அந்த வேலை மேலே முழுக்க நமக்கு கவனம் இருக்கணும். சாதாரண ஒரு கம்பியை வச்சு ஒரு வெற்றும்பு வச்சு வெட்டுறோம்னா கரெக்டாக நம்ம பாயிண்ட்டை பார்த்து அந்த வெற்றும்பு வச்சு மேலே சுற்றியை வச்சு கரெக்டாக அடிக்கணும். நம்ம எதையோ யோசனை பண்ணிக்கணும் அந்த வெற்றும்புக்கு மேலே நம்ம கட்டை விரலை வச்சு சுற்றி வச்சு அடிச்சோம்னா என்ன ஆகும், நம்ம கட்டை விரல் மேலே தான் அடிபடும். அதனால் அதை தவிர்க்கணும். எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையில் முழுக்க கவனம் இருக்கணும். அந்த கவனக்குறைவுனால தான் இதெல்லாம் ஏற்படுது, தலையெழுத்துனால கிடையாது.
உங்க அப்பாவை பத்தி சொல்லுங்களேன். எவ்வளவு ஒரு 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 பலமா இருந்தார் உங்க வாழ்க்கையில? எங்கள் அப்பா வந்து 1955 தாங்க அந்த சைக்கிள் கடையை வச்சுருந்தார். அவர் வந்து அடிப்படையில் வந்து அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. வாழ்க்கையில் யார் வந்தாலும் சரின்னுவார், யார் போனாலும் சரின்னுவார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதுவுமே அவருக்கு 4 பசங்க, நான் தான் மூத்தவன். என்னோடய நிலைமை இப்படி ஆவந்தனால அந்த 3 பசங்களை பற்றி அவர் கவலைப்பட்டது கிடையாது. அவங்கள அப்படியே விட்டுட்டார். சரி அவங்கவுங்க புழைச்சிப்பாங்கன்னு. ஆனால் என்னை மாத்திரம் கூடவே வச்சுருந்தார். அவர் சாகிற வரைக்கும் அவரோட இறுதி காரியம் வந்து 2012 தான் அவர் இறந்தார். ஆனால் இந்த கடையை விட்டுட்டு 2007 தான் போனார். வர முடியாத போயிட்டார். அது வரைக்கும் அவர் தான் என்னை டெய்லி கையில் பிடிச்சி கூட்டின்னு வருவார் கடைக்கு. கூட்டின்னு வந்து என் கூட தான் இருப்பார். அதே மாதிரி நாங்கள் 2 பேர் தான் கையை பிடிச்சிக்கினே என்னை கூட்டின்னு போய் பஸ்ஸில் ஏறி மயிலாப்பூரி போய் இறங்கி அங்கேருந்து 5B பிடிச்சி நான் மத்திய கைலாஸ் போய் இறங்கி நடந்து வீட்டுக்கு போவோம். கடைசி வரைக்கும் அவர் தான் எனக்கு உறுதுணையாக இருந்தார். அப்பாவோட இழப்பு அப்படின்றது எவ்வளவு பெரிய அது பெரிய இழப்பு தாங்க எனக்கு. அது சாதாரண இழப்பு இல்லை. இன்றைக்கி ஓரளவு நான் நல்லா இருக்கணும்னா இந்த நேரத்தில் எங்கள் அப்பா இல்லை. அவர் இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நான் நல்லா சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னோடய வளர்ச்சியை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். அப்பா இல்லைன்றது எப்பவுமே ஏற்புடையது இல்லை இல்லையா? ஆமாம், வருத்தம் தான். பெற்றவங்களை வந்து மதிக்கணுங்க. பசங்க பெற்றவங்களோட பேச்சு கேட்கணும். தாய் தாப்புன்றது வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம். அவங்க இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அட்லீஸ்ட்டு ஒரு 100 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு 30 ரூபா எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து இதை டெபாசிட் பண்ணி வைங்க. 20 ரூபா நீங்கள் செலவு பண்ணிங்க, 50 ரூபா வீட்டுக்கு கொடுங்க. இதுதான் என்னோடய அட்வைஸ் இந்த பசங்களுக்கு நான் சொல்கிறது. இவ்வளோ நேரம் பேசும்போது நல்லா கம்பீரமாக இருந்த குரல், அப்பாவை பற்றி கேட்டவுடனே அந்த இழப்பை பற்றி கேட்டவுடனே ஒரு மாதிரி தடுமாற காரணம் என்ன? இல்லைங்க, அவரோட இழப்பு வந்து எனக்கு வந்து பெரிய பாதிப்புங்க. அது என்னால் ஈடுகட்ட முடியாது. அதுதான் காரணம். என்ன நினைவுகள்லாம் உண்டு அப்பாவை பற்றி நினைக்கும் போது? இப்போ அவர் வந்து ஒரு ஒரு டைமில் எங்ககிட்ட காசு இல்லைனா கூட ஒரு அஜிந்தா ஹோட்டலில் ஒரு சாம்பார் சாதத்தோட விலை அன்றைக்கி 60 காசு. அந்த 60 காசு சம்பாதிக்கிறதுக்கு அன்றைக்கி கஷ்டம். மத்தியானம் 12 ஆகும். அந்த 12 மணிக்குள்ளே அந்த 60 காசு சம்பாதிச்சு எடுத்துன்னு போய் அதை போய் வாங்கின்னு வருவார். வாங்கின்னு வந்து அதை வச்சு நாங்கள் 2 பேரும் அதை பகிர்ந்து சாப்பிடுவோம். அன்றைக்கி காசு இல்லாத காலத்தில். ஆனால் இன்றைக்கி ஆண்டவன் புண்ணியத்தில் காசு இருக்குது. அவர் என் கூட இல்லை. நினச்சி பார்க்குறது அதுதான். அது என்றைக்குமே ஒரு பசுமையான நினைவுகள். அதுதான் உண்மையில நினைவு தான். அந்த 60 காசுன்றது அந்த சாம்பார் சாதம் அஜிந்தா ஹோட்டலில் கொடுப்பாங்க. அதை வாங்கின்னு வந்து 2 பேரும் பங்கிட்டு சாப்பிடுவோம். ₹1 20 காசு கொடுத்தோம்னா 2 பாக்கெட்டு கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு வந்து வச்சு 2 பேரும் வாட்டர் பாட்டில் வச்சு தண்ணி சாப்பிடுவோம். அதை சம்பாதிக்கே மணி 1 ஆகும். அந்த காசு சம்பாதிக்க மணி 1 மணி ஆகும். அன்றைக்கெல்லாம் 2 வீலு காற்று அடித்தா 10 காசு. இன்றைக்கி வந்து 10 ரூபா கொடுத்துட்றாங்க 2 வீலு காற்று அடித்தா. அன்றைக்கி 10 காசு ஒரு 2 வீலு காற்று அடித்தா. அது அப்படியே சேர்க்கணும். மணி 1 ஆகும். அது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தேவையானது எடுத்துக்கின்னு நாங்கள் 2 பேரும் போவோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லா வசதியும் இருக்குது. அவர் என் கூட இல்லை. அவர் இருந்தாருன்னா இன்னும் நான் சந்தோஷப்படுவேன். சின்ன சின்ன தோல்விகளை கூட ஏற்றுக்க முடியாமல் சின்ன பசங்க கூட வந்து இன்னைக்கு வாழ்க்கையை முடிச்சுக்கிற முடிவுகளை எல்லாம் எடுக்கிறாங்க. அது நீங்களும் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து ரொம்ப தவறான முடிவுங்க. அது வாழ்க்கையில் வந்து சவால் இருக்கணும். சவால் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை வந்து சின்ன பசங்க ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன பையன் ஒரு 10th ஃபெயில் ஆகிட்டான்னு நினச்சா, ஐயோ நம்ம வாழ்க்கை போயிடுச்சே, நம்ம 10th பண்ண விட்டுரு. அடுத்த கட்டம் என்னான்னு யோசி. அட்டெம்ப்ட் எழுது. ஒரு பேப்பராக எழுதி பாஸ் பண்ணு. அதுவும் பாஸ் பண்ண முடியலையா, தூக்கி ஓரம் போடு. வாயறதுக்கு எவ்வளோ 1000 வழிங்க இருக்குது. அந்த வழியை தேடு. தன்னால் தனியாக உட்காந்து யோசி. இந்த வழியில் போனால் இது கரெக்டாகுமா, இந்த வழியில் போனால் இது கரெக்டாகுமான்னு யோசி. உன்னோட கைத்தொழில் உன்னை காப்பாற்றும். கைத்தொழிலுக்கு போங்க. 2 வீலர் மெக்கானிக்கு போங்க, கார்பெண்டர் வேலைக்கு போங்க, எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போங்க, ஒயர் பின்னுற வேலைக்கு போங்க. ஏதாவது ஒரு வேலையை சூஸ் பண்ணி வேலைக்கு போயிடுங்க. போயிட்டு உங்களால் நீங்கள் போய் பெரிய ஆள் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அந்த சமுதாயத்தில். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கு பார்வை இருந்திருந்தா, ஒருவேளை அந்த விபத்து நடக்காமல் இருந்தால் வாழ்க்கை இன்னும் அழகாக இருந்திருக்கும். அப்படியான எண்ணங்கள் வர்றது உண்டா? இல்லைங்க, அப்படி ஒரு வேளை அந்த விபத்து நடக்காமல் இருந்திருந்ததுன்னா நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருப்பேன்னு எனக்கு தெரியாதுங்க. நானும் சராசரி மனுஷன் மாதிரி தான் வாழ்ந்துருப்பேன். ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ பிறந்தோம், ஏதோ போனோன்னு இருந்துகிட்ருப்பேன். நான் இந்த மாதிரிலாம் ஒரு சாதனையாளராக நான் இருந்திருக்க மாட்டேன். என்னையே நான் கெருவமாக சொல்லிக்கல. எனக்கு இந்த ஊனம் தான் என்னைக்கு இந்த அளவுக்கு கூட்டின்னு வந்து இங்கே நிற்க வச்சிருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த விபத்தை ஒரு சவாலாக தான். ஆமாம், ஒரு சங்கடமாக பார்க்கல. ரொம்ப சந்தோஷம் தான் அவங்க கூட பேசியிருந்தது. நிஜமாவே நிறைய பேருக்கு ஒரு தன்னம்பிக்கை மனிதராகவும் வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் திகழ்கிறீங்க.
உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிறதெல்லாம் வசப்படட்டும். நிறைவா உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை என்ன இருந்தா இன்னும் என் வாழ்க்கைக்கு சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லைங்க, உங்களால் முடிஞ்சால் கூட நீங்கள் யாருக்குன்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு இரும்பு பங்கு ஒன்று கிடைச்சா இந்த லாயர்ஸ் ரோடு கார்னரில் அது அந்த இடத்துல வச்சு நான் பிறந்ததுலேருந்து அங்கே தான் 50 வருஷமாக வாழ்ந்துட்டேன். அந்த இடத்துல ஒரு பங்கு மாதிரி கிடச்சி ஒரே ஒரு எலக்ட்ரிக் லைன் இருந்ததுன்னு வச்சுங்க, காற்று பிடிக்கிற மோட்டர் இருந்தால் போதும். ஏதோ என்னால் முடிஞ்சது டெய்லி ஒரு 100 ரூபா 200 ரூபா சம்பாதிச்சா கூட எனக்கு அது போதும். அதை யாருன்னா உதவி பண்ணாங்கன்னா நான் அதை மனசார ஏற்றுக்கிறேன். என் வாழ்க்கை பொருளாதாரம் பின்தங்கி இருக்குது. ஐயா, இந்த பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். பொருளாதாரம்னா ஒரு சராசரி மனுஷன் வந்து இன்றைக்கி வாழணுன்னாவே 15,000 ரூபா இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியாது. ஆனால் அந்த 15,000 ரூபா என்கிட்ட இல்லை. சராசரி வந்து எனக்கு வந்து இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு 7,000 8,000 தான் இருக்குது. இதை வச்சு தான் நான் ஏதோ பண்ணிக்கிறேன். இன்னும் 8,000 சென்னையில் குடும்பம் நடத்திட முடியுதா? முடியல. அதுதான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துன்னு இருக்கோம். இன்னும் ஒரு 4,000 5,000 கூட வந்ததுன்னா கவர்மெண்ட்டில் பென்ஷன் கொடுக்குறாங்க ஒரு 1,500 அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் பண்ணின்னு இருக்கோம். கூட கொஞ்சம் இதெல்லாம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். அதுக்கோசரம் நான் வந்து தவறான வழியில் போய் யாருக்கிட்ட யாசங்கள்லாம் நான் கேட்க மாட்டேன். அது எனக்கு தேவையும் இல்லை. சில பேர் வந்து பார்வை இல்லாத கோயிலாண்ட உட்காந்து யாசகம் கேட்குறாங்க. அது தவறு. அது நமக்கு வேணாம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நான் வந்து வேலை செய்கிறேன். அதுக்கு தகுந்த ஊதியம் கொடுங்க. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கிட்டாங்கன்னு தாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய செய்திகளை சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே ஒரு நம்பிக்கையோட வாழ்க்கையை அணுகணுன்றதுக்கான பல விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நீங்களும் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது நடக்கட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். ஓகே, நன்றி. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. அர்த்தம் பீர் அடிப்பீங்களா? இல்லை இப்போ வேணாம். அப்போ அடிப்பீங்க.